பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் இன்று தொடங்கிய இது 932வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் பிணந்தின்னும் கழுகுகளாகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள யுத்தம் 70வது நாளை எட்டியிருக்கிறது. இப்பொழுது அது முழுமையாகவே யுத்தம் என்று ஆகிவிட்டது. நேற்று ஈரான் அமெரிக்காவினுடைய 2 டஸ்ட்ராயர்ஸை தாக்கியிருக்கிறது. 2 போர்க்கப்பல்களை தாக்கியிருக்கிறது. அவை பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா திருப்பி தாக்கும் என எதிர்பார்த்தால் அது திருப்பி தாக்கவில்லை. அதை இராணுவ வட்டாரங்கள் நோ ரெஸ்பான்ஸ் சோஃபார் என்று சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த காணொலியை நாம் பதிவிடுகின்ற வரைக்கும் அமெரிக்காவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ட்ரம்பிடமிருந்து வந்த ஒரே பதில், நான் என்னுடைய 14 அம்ச திட்ட போர் நிறுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஈரான் இன்னொரு ஆயில் டேங்கரை கேப்சர் பண்ணிருக்கு. ஐஆர்ஜிசி ஃபோர்ஸஸ் அதில் ஏறி, அந்த டேங்கருக்கு மேலே ஏறி அந்த ஆயில் டேங்கரை கைப்பற்றக்கூடியதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள். அது அந்த கப்பல் புக்டீன் பர்சிடோனா என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் புக்கான கப்பல். அதை ஈரான் கையகப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் நிறைய கப்பல்களை தடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஹர்முஸ் நீரிணையில் நேற்றும் 15 கப்பல்கள், ஈரானுடைய கப்பல்கள் எண்ணெயை சுமந்து கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்திய பெருங்கடல் வழியாக சென்றிருக்கிறது என்பது ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ், ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப்படையின் செய்தி. அடுத்தது ஏர் டிஃபென்ஸ். நேற்று சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள், ஏர் டிஃபென்ஸ் என்னாச்சு ஈரான்லன்னு. ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் அதையும் தாண்டி வந்து விடுகிறது தாக்குதல் என்பதுதான் உண்மை. அடுத்தது, இந்த விஷயத்தில் ஈரான் தெளிவாக தன்னுடைய நிலையை சொல்லி இருக்கிறது. இது சீஸ்ஃபயர் காலம் அல்ல. அமெரிக்கா நான் உடனே சீஸ்ஃபயருக்கு வந்துட்டேன், நான் போர் நிறுத்தத்துக்கு வந்து விட்டேன் என்று ட்ரம்ப் பல பேட்டிகளிலும் சொல்லியிருக்கிறார். அப்பாஸ் அகர்ச்சி, நீ இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தாக்குவது, அதன் மேலும் எங்களை மிரட்டுவது என்பதெல்லாம் நடக்காது. நாங்கள் பெர்மனண்டாக யுத்தத்தில் இருப்பதாகவே இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது, மிக முக்கியமான விஷயம், இராணுவ வட்டாரங்களிலும் ஈரானிலும் அமெரிக்காவிலும் பேசப்படுவது, யுஏஇ சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் நேற்று தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தியது என்று யுஏஇ சொல்லுகிறது, அதாவது ஐக்கிய அமீரகம் சொல்லுகிறது. அதை நாங்கள் தாக்கவில்லை, ஆனால் எங்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு யுஏஇனுடைய தளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள முடியாத அந்த நேரத்தில் யுஏஇ தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அழிந்து போன தளங்களை கட்டுவதற்கு உதவி செய்கிறதோ என்ற சந்தேகம் இராணுவ வட்டாரங்களில் வந்திருக்கிறது. நம்ம அதில் வந்த நிறைய ரிப்போர்ட்டு, நிறைய இராணுவ அனாலிசிஸ்டுகளுடைய கட்டுரைகள், இவற்றையெல்லாம் ஆய்வு செய்த பிறகு உண்மை இதுதான் எனப்படுகிறது. அமெரிக்கா இப்பொழுது பந்தர் அப்பாஸிலும் கசிம் என்ற தீவிலும், ஈரானுக்கு சொந்தமான தீவிலும், மினாப் என்று 182 குழந்தைகளை கொலை செய்த அந்த இடத்தில் நடத்திய தாக்குதல் யுஏஇனுடைய யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஐக்கிய அமீரகத்தினுடைய மறைவான தளங்களில் இருந்துதான் வந்திருக்கிறது. அந்த தளங்களில் புகை மூட்டம் வருவதை பார்த்தவுடன் அதை வீடியோ எடுத்து போட்டு யுஏஇக்கு சொல்லிட்டு ஈரான் திருப்பி தாக்கி இருக்கிறது. அந்த இடங்களில் இருந்த தளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது.
இப்போ இங்க முடிவெட்டினா எங்கேயோ முடி முளைக்குன்னு சொன்ன மாதிரி இப்ப இஸ்ரேல் கதறுது. ஏன்னா இஸ்ரேலுடைய தளம் அது. அப்போ தெளிவாக ஈரான் சொல்லிவிட்டது, ஐக்கிய அமீரகத்தை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸை நாங்கள் ஒரு அண்டை நாடு என இனிமேல் பார்க்க மாட்டோம். இவ்வளவு சூழ்நிலையிலையும் இவ்வளவு கொந்தளிப்பிலையும் அது இவ்வளவு இழப்புகளிலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய தளத்தை கொடுத்திருக்கிறது. சில இராணுவ நோக்கர்கள், குறிப்பாக பாலஸ்தீன் கிரானிக்கலை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிரட்டி ஐக்கிய அமீரகத்திடம் நாங்கள் எங்களுடைய தளங்களை மீண்டும் சரி செய்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு நீ பணிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இதுல தவிர்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு, நான் 2 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன், யுஏஇ எனக்கு 1 லிட்டர் ஆயில கூட விற்க முடியலன்னு. இப்போ இந்த நயவஞ்சகத்தினால என்ன நடந்திருக்குன்னா, புஜைராங்கிற துறைமுகத்தில் இருந்துதான் ஐக்கிய அமீரகத்தினுடைய எல்லா பெரிய அளவு அதனுடைய ஏற்றுமதியில் 70% இந்த ஃபுஜேராங்கிற போர்ட்ல இருந்துதான் போயிருக்கு. அது இப்போ கொலாப்ஸ் அடிச்சது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. ஏன்னு தெரியுமா? ஹர்மூஸை நான் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் வழியாக ஹர்மூஸில் செல்ல இருக்கிற கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பு கொண்டு போறேன்னு சொல்லி அமெரிக்கா கப்பல் பாருங்க, 2 டஸ்ட்ராயரை வார்னிங் ஷாட் கொடுத்த உடனே அவன் ஓடி போயிட்டான். இந்த அதுல அவங்க எஸ்கார்ட் பண்ணி வந்தது, அவங்க எதை பாதுகாத்து வந்தாங்கன்னா யுஏஇனுடைய கப்பல். கடைசியில் அந்த கப்பல் எங்க போச்சு? புஜேராவுக்கு போச்சு. புஜேராவை அடிச்சாங்க, இப்போ எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்ல வருத்தமான இது என்னன்னா, இந்த முனாஃபிக் தன்னை இன்னும் ஈனலை விட்டு போகல. காசால அத்தனை மக்கள் கொலை செய்யப்பட்ட போது இவர்கள் அமெரிக்காவுக்கு $5 ட்ரில்லியன் அள்ளி கொடுத்தாங்க. அமெரிக்காவினோட ஆயுதம், அமெரிக்காவினோட ஆள்பலம், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், இதை வச்சுதான் அவன் எல்லா அநியாயத்தையும், அமெரிக்காவுடைய பணம் எல்லா 75,000 ஏகத்தாயசம் 73,000 பேரை ஷஹீதாக்கிட்டான். அப்பாவிகளையும் குழந்தைகளையும். நேற்று 6 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்ப இந்த முனாஃபிக் தனம் இப்போ இன்னும் நிக்காத நேரத்துல ஈரான் தலையெடுத்து இவர்களை தாக்குவது, இவன் அவனை குறை சொல்றான், இவனை குறை சொல்றான். ஆனா மொத்தத்துல டேமேஜ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு தான். ஆனா இது நேற்று ஈரான்ல நடந்த தாக்குதல்ல ஒரு 10 பேர் காயம்பட்டதா சொல்லியிருக்காங்க. உடனேயே ஈரானில் உள்ள மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. நாங்க என்ன இருக்கேன்டா, என்ன உன்னுடைய ட்ரோன்ஸு, உன்னுடைய இந்த முனாஃபிக்தனமான தாக்குதல், ஒரு பக்கம் போர் நிறுத்தங்கிறது, இன்னொரு தடவை அப்படியே அடிச்சுக்கிட்டது அப்படின்னு. அதுதான் அப்பாஸ் அகர்த்தி சொல்லியிருக்காரு, இந்த வேலையில நீ வைக்காத. ஒவ்வொரு தடவையும் எக்ரிமெண்ட ப்ரப்போசலு இப்படி ஏதாவது சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தாக்குதல் நடத்தினா நாங்க திருப்பி அடிப்போம். அடுத்தது பெஹ்ரைனும் அவ்வளவு நஷ்டத்துக்கு உள்ளாச்சு. அமெரிக்காவினுடைய நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்துன்னு சொன்னா வளைகுடா நாடுகள்ல பெஹ்ரைன்ல இருந்தது. எடுத்த எடுப்புல அமெரிக்கா ஈரான் அதை தான் அடிச்சு தகர்த்தது. இப்ப இந்த பெஹ்ரைன் என்ன செய்ய தெரியுமா? அது சொல்லாங்க அண்டர் ஃபோர்ஸ்ன்னு. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்ப எல்லாமே மிரட்டுறான் அரபு நாடுகளை, எங்க தளம் அங்க வந்தே ஆகும். ஏன்னா இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலின் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி ஆகிறது. ஆக அதற்காக ஈரானை தாக்குவதற்கும் அதற்கு உதவி செய்கிற ஹூத்திஸ் போன்ற நாடுகளை, யமன் போன்ற நாடுகளை தாக்குவதற்கும் இந்த தளங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது. அடுத்தது சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள சண்டை. சீனாவினுடைய 5 ரிஃபைனரிஸ், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தடை போட்டு இருக்கிறது அமெரிக்கா. இந்த பொருளாதார தடை ராயல் டாலர் மூவ்மெண்ட்ல இருந்து, டாலர் அமெரிக்க நாணயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல இருந்து தொடங்கணும். ஆனா இப்ப யுவான் கொஞ்சம் தலை எடுத்துட்டு வருது. இதுக்கு இந்த ரிஃபைனரிஸுக்கு, இந்த சுத்திகரிப்பு ஆலைக்கு ஈரானுடைய எண்ணெய் போய்கொண்டு இருக்கும் போது அதை ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. இப்ப நாங்க தொடவே இல்லைன்னு சொல்லிட்டான். தானாவே அதுல தீப்பத்திரிக்கோம்னா அதுல பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை. கப்பல் சைனாக்கு போயிட்டா, நான் சீனா சொல்லுது நாங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், உன்னுடைய தாக்குதல்னா நாங்க உன்னை திருப்பி தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறது. ஈரானுக்கு நாங்கள் எல்லா நிலையிலும்
உதவியாக இருப்போம். உன்னுடைய பொருளாதார தடையை, இந்த 5 சுத்திகரிப்பு ஆலையின் மீது நீ போட்டிருக்க பொருளாதார தடையை நாங்கள் மீறுவதற்கு ஈரானுடைய எண்ணெய் பல முகாந்தரங்களிலும் கப்பல் போக்குவரத்து உட்பட ஹர்மூஸ் வழியாக கூட எனக்கு எண்ணெய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இந்த லாங் ஆர்ம்னு சொல்றார், அமெரிக்காவில் இருந்துட்டு சைனாக்கு தடை போடுவது, இதை நாங்கள் எல்லா விதத்திலையும், எப்படி நாங்கள் ரிட்டோரிக்கா இருக்க மாட்டோம், நாங்கள் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஐக்கிய நாடுகள் சபை, அதனோட கிளை அமைப்புகள் ஐசிசி, ஐசிஜே, அதாவது இன்டர்நேஷனல் உலக அளவில் நிறுவப்பட்டிருக்கின்ற நீதிமன்றங்கள், இவற்றிலும் போவோம். இராணுவ ரீதியாகவும் உனக்கு பதில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய கேஜிக்குள்ளால மாட்டிக்கிட்டது. அதை பென்டகன் என்ன சொல்லுதுன்னா, பென்டகன் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ட்ரம்ப் ஒன்றை சொல்ல பென்டகன் ஒன்றை சொல்லும். பென்டகன் நேற்று என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நம்ம விக்டரி கிளைம் பண்ணக்கூடிய, அதாவது இப்பவும் ட்ரம்ப் நம்ம தான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது பென்டகன் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். இப்படி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் எண்ணெய் தட்டுப்பாடு வந்திருக்கிறது. இதுல பல நிறுவனங்கள், விமான போக்குவரத்து நிறுவனங்கள் உதவி கேட்டு அமெரிக்காவினுடைய கருவூலத்தை நெருங்கி இருக்கின்றன. உதவி கிடைக்காததால் தங்களுடைய போக்குவரத்தை குறைச்சிக்கிட்டே வருது. நல்ல பாதிப்பு. அதைத்தான் பென்டகன் அறிக்கை சொல்லுது. அடுத்தால அது என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப்புடைய நோவார் இதுவும் அடிபட்டு போச்சு. யுத்தம் இல்லாத ஒரு அமெரிக்கா இனி எந்த நாட்டுக்கும் யுத்தத்துக்கு போவாது, எந்த நாட்டுக்கு மீதும் யுத்தத்துக்கு போவாதுன்னு சொல்றதுக்கு எதிராக இப்ப அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல தோல்வியை மறைக்கிறார். இந்த தோல்வி நமக்கு மிகவும் அதிகமான விலை உயர்வை ஏற்றி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் செனட்டர்ஸ் கேட்டதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல்வேறு காணொலி வழிகளாகவும் சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்தால நம்ம மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய லெபனானுக்கு வந்தா, லெபனான் த ஃபைபர் ஆப்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ், அதை நான் திரும்ப நிறைய சொன்னோம். அந்த புது விதமான ஆளில்லா போர் விமானத்தின் மூலம் வெஸ்ட் பேங்க்லையும் மேக்கரையிலும் அடுத்தது ஜெருசலத்திலும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. நகாரியால் உள்ள நியூக்ளியர் ஏரியாவை தாக்கி இருக்கிறது. அதை விட பெரிய தாக்குதல் ஹெய்ஃபா ஹெய்ஃபா சிட்டிலையும் அது நடத்திய தாக்குதல். அதனால இந்த கமர்ஷியல் சிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வியாபார தளமாகிய ஹெய்ஃபா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது அதுல நிறைய பேர் இன்ஜர்டு. இப்ப மேக்கர, ஜெருசலம், இது ஜெருசலம், நகாரியா இதெல்லாம் தாக்கப்பட்டதுனால மில்லியன்ஸ் சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லுகிறது, மில்லியன்ஸ் இன் ஷெல்டர்ஸ், லட்சக்கணக்கான பேர். ஒரு மில்லியன்னா எடுத்த உடனே 10 லட்சம், 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வலயங்களுக்கு பூமிக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சைரன் ஒலி எல்லா இடமும் ஒலிக்கவே மக்கள் பீதி வயப்பட்டு ஓடினார்கள். அந்த பீதியில் 20 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது அல் பயாதா, அதாவது இன்சைடு லெபனானுக்கு உள்ளால அல் பயாதால இருந்த இஸ்ரேலிய முகாமை அழித்து இருக்கிறார்கள். அதை விட முக்கியம் மெரோன் மிலிட்டரி பேஸ். அதுக்கு என்ன பேருன்னா மெரோன் மிலிட்டரி அண்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ். அது ஒரு மலைக்குந்து. ஆரம்பத்தில் அடிக்கும் போது இஸ்ரேல் நிலகுலைஞ்சு போச்சு. ஹசன் நஸ்ருல்லா ஷஹீத் காலத்தில் அதை தாக்குனாங்க. அப்போ அந்த இராணுவத்தை ஒருங்கிணைக்கிறது, அதை ஒருமுகப்படுத்துவது, அதற்கான தகவலை தயாரிக்கின்ற ஒரு மலைக்கு மேல ஒரு பெரிய சர்வேலன்ஸ் குளோபு எல்லாம் இருந்தது. அது அவ்வளவு அப்பவும் தாக்கினாங்க. இப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கேன், அதை திரும்ப தாக்கி இருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல். அடுத்தது நாம் கவனிக்க வேண்டியது,
கியாம்ங்கிற இடத்துல தாக்குதல் நடந்திருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் போல்ஸோடைய ஒரு கமாண்டர் பெய்ரூத்ல இறந்திருக்கார். பெய்ரூத்தை தாக்க மாட்டேன்னு சொன்னதையும் இப்ப மீறி பெய்ரூத்லையும் தாக்குதல் நடக்கு. அதுக்கு உடனேயே இவர்கள் கொடுத்த அடியில், அதாவது இந்த ஃபைபர் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸை வச்சு கொடுத்த அடியில 10 இஸ்ரேலிய கமாண்டர் இறந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசம் சொல்லியிருக்காரு, 1க்கு 10 பார்த்துக்கோ, இதே வீதத்துல அடிச்சுட்டு இருப்போம்னு. ஆனா இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லுது, ஹிஸ்புல்லாட்ட இருந்து நமக்கு மீட்சியே இல்லை, அதனால ஷெல்டர் வாழ்க்கையில இருந்து நமக்கு வீழ்ச்சியே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தா, காசாவில் இந்த தாக்குதல், ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஜெருசலத்தில் நடந்த பிறகும் மேற்கரையில் இருப்பவர்கள் அல் அக்ஸா பள்ளிக்கு வருவதற்கு 1008 தடை, இப்போ ஒரே பேனு. அவ்வளவு இருந்தோம் 75,000 80,000 பேர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். அந்த ஜும்மா தொழுகை எதை காட்டுகிறது என்று சொன்னால், அல் அக்ஸாவை நீ ஒண்ணுமே செய்திட முடியாது. இதுக்கு பெரிய உலகளவில் உள்ள இராணுவங்கள் செய்கிற உதவியை விட ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல், ஈரான் ஜெருசலத்தில் இருந்த குடியிருப்புகளை தாக்கினா, இப்ப ஜெருசலத்தில் இருந்த குடியிருப்புகள், புது குடியிருப்பு 631 வந்ததுல 31 குடியிருப்பை நேற்று ஹிஸ்புல்லா தாக்கி. அப்ப இதெல்லாம் சேர்ந்து இத்தனையும் இவ்வளவு கெடுபிடியும் இருந்த பிறகும், விசில் பறக்கும் மேல யாருடைய விசிலா இருந்தாலும் என்ன, அத்தனையும் கடந்து 75,000 80,000 பேர் ஜும்மா தொழுகிறார்கள் என்று சொன்னால், நீ அல் அக்ஸாவை என்னைக்கும் ஒன்றும் செய்திட முடியாது. அந்த மக்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபஜ்ருக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்து ஃபஜ்ர்ல வந்து உட்கார்றாங்க. அதுக்கு பிறகு ஜும்மா வரைக்கும் இருந்து தொழுதுட்டு போறாங்க. அப்படி அவர்கள் இந்த அல் அக்ஸா பள்ளிவாசலை முஸ்லிம்களுடையது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல் அக்ஸாவினுடைய வரலாற்றில், ஜெருசலத்தினுடைய வரலாற்றில், அல் குட்ஸ் ஜெருசலம், அதில் இருக்கக்கூடிய அல் அக்ஸாவினுடைய வரலாற்றில் இப்பொழுது இந்த மக்கள் காட்டுகின்ற உறுதி, அவர்கள் மேற்கொள்கின்ற இஸ்ரேலிடமிருந்து வருகின்ற அந்த தாக்குதல்கள், தடைகள், சோதனைகள், டீடென்ஷன், சில சமயங்கள் அடிக்கவே செய்யறாங்க இளைஞர்களை, இது அவ்வளவத்தையும் தாண்டி அவர்கள் அல் அக்ஸாவை காத்தார்கள் என்று வரலாற்று முழுவதும் பதியப்படும். அடுத்தது இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லா நிபந்தனைகளையும் காசால ஒத்துக்கிட்டேன், ஆனா காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆயுதமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. இராணுவ நோக்கர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்கள நாங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம், டனல்ஸையும் அழிச்சிட்டோங்கிற, அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி நீ கவலை பண்ணோம்? ஆனால் யதார்த்தம் என்ன சொல்லுகிறதுனா, உன்னுடைய கொராபரேட்டர்ஸ், உன்னிடம் இருந்துள்ள கொராபரேட்டர்ஸ் அங்கே இருக்க வரைக்கும், அதை வச்சு அப்பாவி மக்களை கொலை செய்கிற வரைக்கும் ஹமாஸிடம் ஆயுதம் இருப்பது ஒன்றுதான் மீதி உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு. அதனால் ஹமாஸோடைய ஆயுதம் எந்த நிலையிலும் அவர்கள் விட்டு தரமாட்டார்கள், அது அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். கலீல் ஹயா சொல்லியிருக்காரு, இந்த என் பிள்ளையெல்லாம் கொல்லுட்டா ஓப்பனா சொல்றா, இல்லைன்னா உன்னையும் கொல்லுவேன், நீ டிசார்மமெண்ட்டுக்கு ஒத்துக்கன்னு ஏட்டா கலீல் ஹயா. நீங்க ஆயுதங்களை விட்டு தரவில்லை என்று சொன்னால் உன்னையும் ஷஹீதாக்கினார். சொன்னா நான் 4 பிள்ளைகளை ஷஹீதுக்கு கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நான் எந்த நிமிடமும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த மொத்த காசா ஈரான் இஸ்ரேல் போர் போய்கொண்டு இருக்கிறது. சீனா களத்தில் இறங்கும் போல் இருக்கிறது. இதனிடையே வாசகர்கள் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார்கள், என்னவென்று சொன்னால், அமெரிக்கால தான் ஆயுதம் இல்லைன்ட்டு, அப்புறம் $25.8 பில்லியன் எப்படி கொடுத்தாங்கன்னு. என்னவென்று சொன்னால், இதெல்லாம் ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களுக்கு டாலர் பேமெண்ட் ஏற்கனவே அமெரிக்கால இருக்கு, அதை கிளியர் பண்ணியிருக்காங்க, அந்த ஆயுதங்கள் வருது. அதை இந்த வியாபாரத்துக்கான ஆயுதங்களுக்கும் அமெரிக்கா உபயோகப்படுத்துகிற யுத்தத்தில் உபயோகப்படுத்துகிற ஆயுதங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரிதான் இஸ்ரேலுக்கு கொடுக்கறது எய்டு இல்லை, இப்போ எல்லாமே சேல்ஸ் தான். இஸ்ரேலுக்குன்னு ஒரு பணத்தை கஜனால ஒதுக்குறது, அந்த பணத்தை அமெரிக்கா வச்சுக்கிட்டு ஆயுதத்தை கொடுக்குறது. நான் ஏற்கனவே அதில் உள்ள டிப்ளமசி சொல்லிட்டேன், செனட்டர்ஸ்லாம் அதில் பணத்தை போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆயுதங்கள் அமெரிக்கா உபயோகப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டவே கிடையாது. அமெரிக்கா உபயோகப்படுத்துவதற்காக இருந்த அதிநவீன ஆயுதங்கள் தீர்ந்து போயிட்டு இவனுக்கு அந்த குப்பையும் கலிசரைகளையும் அனுப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
இணைந்திருங்கள். இன்னும் இது சம்பந்தமா அதிகமான தகவல்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.